ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء
واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாக. ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அல்லது ஒரு குறிக்கோளாவது இருக்கும், அல்லது ஒரு இலக்கை நோக்கி நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காரியம் செய்வதாக இருந்தால், அந்த காரியத்தை செய்வதாக இருந்தால் குறிக்கோள் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அப்படி எந்த எதிர்பார்ப்பும் எந்த குறிக்கோளும் இல்லாமல் இறங்குபவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் புத்திசாலியாக இருக்க மாட்டார்கள். அந்த காரியத்தை அடைவதற்காக, அந்த லட்சியத்தை அடைவதற்காக அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக, அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இன்று அந்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சம்பந்தமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த காரியத்தை அடைவதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையாகவே மனிதர்கள் அந்த காரியத்தை செய்வதில் நிதானமாக இருக்கின்றார்களா? அந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா? அந்த காரியத்தில் நன்மை தீமைகளை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் மனிதன் அவசரப்படக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். அவசரத்தில் அவன் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சிந்திப்பது கிடையாது, யோசிப்பது கிடையாது. அதில் நன்மை இருக்கின்றதா தீமை இருக்கின்றதா என்பதை அவன் உணர்வது கூட கிடையாது. அப்படி அவன் என்ன செய்கின்றான்? யோசிக்காமல் சிந்திக்காமல் அவசரமாக செய்து விடுகின்றான். அந்த அவசரத்தினால் அந்த காரியம் அவன் எதை யோசித்தானோ அதை நிறைவேற முடியாமல் தவறில் முடியக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்கின்றது. இன்று உலகத்தில் இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதர்கள் அவசரமாக இருக்கின்றார்கள். நிதானம் என்பது
கொஞ்சம் கூட கிடையாது, நிதானமே கிடையாது. நிதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் தூங்கும் வரை அவன் அவசரப்பட்டு கொண்டே இருக்கின்றான், அவசரமாக செய்து கொண்டே இருக்கின்றான். சாப்பிடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அவசரமாக சாப்பிடக்கூடியவனாக இருக்கின்றான். சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, அவசரமாக சிறுநீர் கழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வேலை செய்பவனாக இருந்தாலும் சரி, அவசரமாக வேலை செய்பவனாக இருக்கின்றான். இப்படி உலகத்தில் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வாழ்க்கை விஷயம் எடுத்துக்கொள்வோம். கணவன் மனைவி மத்தியில் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானம் இல்லாமல், யோசிக்காமல், சிந்திக்காமல், கலந்தாலோசனை செய்யாமல் அவசரத்தில் முடிவு எடுத்துவிட்டு அதற்கு பிறகு சண்டை போடக்கூடிய கணவன் மனைவி நாம் பார்க்கலாம். இறுதியில் விவாகரத்து என்று சொல்லி அவர்கள் பிரிந்து விடக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. அந்த அளவில் மனிதர்கள் அவசரமாக இருக்கின்றார்கள். சிறுவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், முதியோர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். இன்று இளைஞர்கள் எடுத்துக்கொள்வோம். இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றார், சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்திருக்கின்றார். படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அனுபவத்தை பெறக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அவசரக்காரராக இருக்கின்றார்கள். நிதானம் இல்லாமல் எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யோசிக்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். எது அவர்களுடைய புத்தியில் படுகின்றதோ, அவர்களுடைய அறிவில் எது எட்டுகின்றதோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். யோசிக்க மாட்டார்கள், யாரிடமும் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். முதலாவதாக ஆலோசனை டிஸ்கஸ் என்ற விஷயத்தில் முடிவே எடுக்க மாட்டார்கள். ஏன் நாம் டிஸ்கஸ் செய்ய வேண்டும், ஏன் நாம் ஆலோசனை செய்ய வேண்டும்? நாம் எடுத்து விட்டோம், நாம் முடித்து விட்டோம். இதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும், இந்த வேலை சம்பந்தமாக நாம் யாரிடமாவது நாம் ஆலோசனை கேட்போம். இதில் அனுபவசாலிகள் இருப்பார்கள், அவர்களிடம் சென்று நாம் ஆலோசனை கேட்போம். இந்த வேலை எப்படி இருக்கும், இது சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நம் அறிவுக்கு இந்த வேலை சரியாக இருக்கும், நாம் செய்து விடுவோம் என்று அவர்கள் முடிவெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உடனே அந்த வேலையை முடித்துவிட்டு இந்த வேலை சரியில்லை, எனக்கு பிடிக்கவில்லை என்று வந்து விடுகின்றார்கள். இப்படித்தான் இந்த இளைஞர்களும் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக இது சம்பந்தமாக இஸ்லாம் இன்று என்ன சொல்லுகின்றது, மார்க்கம் இதற்கு என்ன தீர்வுகளை வைத்திருக்கின்றது? 1400 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்கள், நிதானமாக இருங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவுரையாக, போதனைகளாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். இன்று நாம் ஒரு வரலாற்றை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த 2வது போர்க்களம் உஹது போர்க்களம். அந்த உஹது போர்க்களம் எப்படி நடந்தது, எந்த நிலையில் முடிந்தது, எல்லோருக்கும் அந்த வரலாறு தெரியும். இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் போர் பத்ர் போர், அதில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். 2வது போர் உஹது போர், அதில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தான். வெற்றி கிடைத்த தோல்வியில் அவர்கள் என்ன செய்தார்கள், இறுதி தோல்வியை சந்தித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அவசரம், நிதானம் இல்லாமல் இருந்தார்கள். அந்த உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை ஒரு மலையின் உச்சியில் நிற்க வைக்கின்றார்கள். அம்பு எறியக்கூடிய சஹாபாக்கள் அங்கே நிற்கின்றார்கள். இங்கே போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அங்கே இருந்த அந்த சஹாபாக்களிடம் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி,
என்ன நடந்தாலும் சரி யாரும் கீழே இறங்கி வந்து விடக்கூடாது, யாரும் கீழே இறங்கி விடக்கூடாது, மேலே இருக்க வேண்டும், யாரும் கீழே வந்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு இங்கே போர் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலில் வெற்றி கிடைக்கின்றது. காபிர்கள் ஓடுகின்றார்கள். இந்த போரில் காபிர்கள் ஓடுகின்றார்கள். இங்கே சஹாபாக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நாம் வெற்றி அடைந்து விட்டோம், காபிர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அங்கு கிடக்கக்கூடிய அந்த போர் பொருட்கள் இருக்கின்றன, அந்த போர் பொருட்களை எடுப்பதற்காக சில சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஓடுகின்றார்கள், எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மலைக்கு மேல் இருந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, போர் செல்வங்கள் சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் கீழே இறங்கி விடுவோம் என்று சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அவசரப்பட்டு யோசிக்காமல் சிந்திக்காமல், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்களே அதை கூட அவர்கள் யோசிக்கவில்லை. உடனே என்ன செய்கின்றார்கள்? கீழே இறங்கி விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை நாம் கீழே இறங்கக்கூடாது, என்ன நடந்தாலும் நாம் மேலே தான் நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள், அவசரப்பட வேண்டாம், கீழே இறங்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் கேட்கவில்லை, அவர்கள் இறங்கி விடுகின்றார்கள். ஆனால் இங்கிருந்து ஓடி சென்றார்கள் அந்த காபிர்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பின்வழியாக ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடன் என்ன செய்கிறார்? அவர் இஸ்லாத்திற்கு அப்போது வரவில்லை, அவருடன் சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்? பின்வழியாக வந்து என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் தாக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் போர் செய்கின்றார்கள். அவர்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்படுகின்றன. சில 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாகின்றார்கள். இதில் முக்கியமான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்ஆப் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். காரணம் என்ன? மனிதன் அவசரக்காரன், அவசரப்பட்டு விட்டான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிதானம் தேவை, யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள், அவசரப்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக தோல்வி தான் கிடைக்கும். இதற்கு பிறகு இந்த சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும், அவசரப்படக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் எல்லா போர்களிலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இது இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு உஹது போர்க்களம். அந்த போர்க்களத்தில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன? மனிதன் அவசரப்பட்டு விட்டான், நிதானம் இல்லாமல் இருந்து விட்டான், அதுதான். அதே போல ஒரு சஹாபி அவர் செய்த ஒரு தவறினால் அவருக்கு மரணம் வரும் வரை அவர் அதையே சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தார், அவசரப்பட்டதினால். உசாமா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்தில் ஒரு எதிரியை நெருங்கி அவனை தாக்க முற்பட்ட போது, அந்த எதிரியை தாக்க முற்பட்ட போது அந்த எதிரி இறுதி நேரத்தில் கலிமா சொல்லிவிட்டார். அந்த எதிரி இறுதி நேரத்தில் கலிமா சொல்லிவிட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்கு பிறகு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இந்த மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கலிமா சொல்லுகின்றான், அதனால் அதை முற்படுத்தாமல், அதை எடுத்துக்கொள்ளாமல் உடனே என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய ஈட்டியால் அவரை குத்தி விடுகின்றார்கள். அந்த மனிதர் மரணித்து விடுகின்றார். இந்த சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை அழைத்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு முன் ஒரு மனிதர் வந்தார், அவர் கலிமா சொன்னார், நீங்கள் உடனே கொலை செய்து விட்டீர்களா, அவரை குத்தி விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது உசாமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்படி சொன்னார், அதனால் தான் நான் என்ன செய்தேன், அவனை குத்தி விட்டேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஏன் நீங்கள் அவசரப்பட்டீர்கள், ஏன் அவசரப்பட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது இவர்கள் அதே பதிலே சொன்னார்கள். இந்த கேள்வி இருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே,
ஏன் அவசரப்பட்டீர்கள், ஏன் அவசரப்பட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது இதே கேள்வி அவருடைய மனதை தாக்கியது. இந்த கேள்வி அவருடைய மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. எப்போது வரை? நான் மரணிக்கும் வரை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்னுடைய மரண மறுமுறை இந்த கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. ஒருவேளை நான் கொலை செய்து விட்டனா என்ற பயம் அவருடைய மனதில் வந்துவிட்டது. ஆக நான் அவசரப்பட்டு விட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அவசரப்பட வேண்டாம், நிதானமாக யோசியுங்கள், சிந்தியுங்கள் என்று சொல்கின்றார்கள். பத்ர் போர் காலத்தில் கைதிகள் வரும் விஷயத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்துவிடுவோம் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை வைத்து நாம் என்ன செய்வோம்? கல்வியை கற்றுக்கொள்வோம் என்று சொல்கின்றார்கள். ஆக இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவசரப்பட்டு பதில் சொல்வார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிதானமாக யோசித்து பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கட்டளையிடுவார்கள். ஆக இப்படித்தான் இருந்தது அவருடைய வாழ்க்கை. ஆனால் இன்று நாம் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரம் சம்பந்தமாக விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம்? அவசரப்பட்டு முடிவெடுத்து அந்த விஷயத்தை நாம் தோல்வி அடையக்கூடிய ஒரு செயலாகவே ஆக்கிவிடுகின்றோம். ஆக இதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது? தடுக்கின்றது. இது உலகம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சம்பந்தமான மர்மை சம்பந்தமாக விஷயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. நிதானம் தேவை, அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்கள் என்று நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்க வழிபாடுகளில் சஹாபாக்கள் அவசரப்படும் போது கூட எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இதனால் நீங்கள் நரகத்தில் சென்று விடுவீங்கள், இதனால் உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும், அதனால் நிதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி ஒது செய்து விட்டு வருகின்றார்கள். ஒது செய்து விட்டு வரும் பொழுது அவருடைய காலில் சில இடத்தில் தண்ணீர் படவில்லை. அவர் அப்படியே அவசரமாக ஒது செய்து விட்டு வந்து விட்டார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைலுல் லில் அகாபி மினன் நார். ஒது செய்யும் போது கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகத்தில் வேதனை உண்டு என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் ஒது செய்யக்கூடிய விஷயத்தில், அன்றைய காலகட்டத்தில் ஹவுஸ் போன்ற ஒரு இடம் இருக்கும், ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள், நிதானமாக கையை கழுவுவார்கள், வாய் கொப்பளிப்பார்கள், ஒது செய்வார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இன்று அந்த பைப்பை நாம் திறக்கின்றோம், தண்ணீர் வருகின்றது, படபடபட என்று ஒது செய்துவிட்டு காலை அப்படியே கழுவிட்டு நாம் வந்து விடுகின்றோம். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? எந்த இடத்தில் தண்ணீர் பட்டது, எந்த இடத்தில் தண்ணீர் படவில்லை. ஆனால் இது மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நீங்கள் சரியாக ஒது செய்யவில்லை, ஒரு இடத்தில் தண்ணீர் படவில்லை, அதனால் நீங்கள் நரகத்தில் வேதனை அனுபவிப்பீர்கள் என்று சொன்னார்கள். நரகம் வேதனை, நரகம் நெருப்பு உங்களை தீண்டும் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த ஒது செய்யக்கூடிய விஷயத்தில் ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். மீண்டும் ஒது செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆக நாமும் இன்றைய காலகட்டத்தில் நிதானமாக ஒது செய்யக்கூடிய விஷயத்தில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக தொழுகக்கூடியவர்கள். சில மனிதர்கள் தொழுகைக்கு வருவார்கள், அவர்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? அவசரமாக தொழுவார்கள். வேலை இருக்கின்றது, ஸ்கூலுக்கு போக வேண்டும், பணிகள் இருக்கின்றன, இதனால் அவர்கள் எப்படி தொழுவார்கள்? அவசரமாக தொழுவார்கள். இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை என்ன செய்கின்றார்கள்? பார்க்கின்றார்கள். அந்த சஹாபி என்ன செய்கின்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிக்கு வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்றார்கள். அந்த மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதர் பள்ளிக்கு வருகின்றார், தொழுகின்றார். தொழுதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சலாம் சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுக்கு பதில் சொல்லிவிட்டது பிறகு அந்த மனிதரை பார்த்து மீண்டும் போய் தொழுவுங்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த மனிதர் மீண்டும் போய் என்ன செய்கிறார்கள்? தொழுகின்றார்கள்.
தொழுகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த மனிதர் தொழுகை முடித்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டதற்கு பிறகு மீண்டும் தொழுகுங்கள் என்று சொல்கின்றார்கள். இதே போல 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மனிதரை பார்த்து மீண்டும் தொழுகுங்கள் மீண்டும் தொழுகுங்கள் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பியுள்ள இறைவன் மீது ஆணையாக எவ்வாறு தொழுக வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் தொழுகைக்காக நின்றதும் தக்பீர் கூறும், முதலில் தக்பீரை கூறு, பின்னர் குர்ஆனில் உமக்கு தெரிந்தவற்றை ஓதும், உனக்கு என்ன தெரிகின்றதோ அதை ஓது, பின்னர் அமைதியாக ருக்கு செய்வீராக. ருக்கு என்பது அவசரமாக செய்யக்கூடாது, நிதானமாக ருக்கு செய்வீராக. பின்னர் ருக்குவில் இருந்து சரியான நிலைக்கு வருவீராக. இன்று சில மனிதர்கள் ருக்குவில் எழுந்த உடனே துவா சொல்ல மாட்டால் உடனே சஜிதாவிற்கு சென்று விடுவார்கள். ருக்குவில் இருந்து சரியான நிலைக்கு வந்து நிற்பீராக, பின்னர் நிதானமாக சஜிதா செய்வீராக, சஜிதாவிலிருந்து எழுந்து நிதானமாக உட்கார்வீராக. இவ்வாறு உங்களுடைய எல்லா தொழுகையிலும் செய்து வருவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி தொழுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தொழுகின்றோம் என்று நாம், இந்த தொழுகை இருக்கின்றதே மனிதர்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தொழுகை. இது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை. இந்த தொழுகையை பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். எப்படி தொழுதீர்கள், எப்படி உங்களுடைய தொழுகை இருந்தது என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் நம்முடைய தொழுகை இப்படி இருந்தது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் சில திருடர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தொழுகையை அவசரமாக தொழுது முடித்து விடுவார்கள். ருக்குவில் திருடுவார்கள், சஜிதாவில் திருடுவார்கள், நிற்பதில் திருடுவார்கள். என்ன அர்த்தம்? அவர்கள் ருக்கு சரியாக செய்ய மாட்டார்கள், சஜிதா சரியாக செய்ய மாட்டார்கள், சரியாக நின்று குர்ஆனுடைய வசனங்களை ஓத மாட்டார்கள். ஆக இவர்கள் இப்படி அவசரப்பட்டு தொழுது விட்டு தொழுகையை திருடக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் அல்லாஹ் அதற்காகவே தான் இந்த உலகத்தில் நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, பொறுமையை கொண்டும், இந்த பொறுமையில் நிதானமும் வருகின்றது, இந்த பொறுமையில் நிதானம் இருக்கிறது, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவீராக என்று அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது நம்மிடத்தில் பொறுமையும் இல்லை, நாம் அவசரக்காரர்களாக இருக்கின்றோம், நம்முடைய தொழுகையும் சரியாக இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் யாரிடம் உதவி தேட முடியும்? எதை கொண்டு நாம் உதவி தேட முடியும்? தொழுகையை கொண்டு உதவி தேட வேண்டும் என்றால் நம் தொழுகையில் நிதானமாக தொழும் பொழுது சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கலாம், அத்தஹியாத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கலாம். ஆக நாம் இதையெல்லாம் அவசரமாக முடித்துவிட்டு சென்று விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டான், நம்மளுடைய தொழுகையில் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமான விஷயத்திலும் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஒது சம்பந்தமாக விஷயத்திலும் சரி எச்சரிக்கையாக பதிலளித்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டால் மெதுவாக வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஓடி வராதீர்கள், நடந்தே வாருங்கள், நிதானத்தை கடைபிடியுங்கள், கிடைத்ததை தொழுகுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள், தவறிதை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் எல்லாம் என்ன செய்திருக்கின்றோம்? என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒது செய்து கொண்டிருப்போம், இகாமத் சொல்லப்படும் உடனே ஓடி வரும் அங்கிருந்து. சில நேரம் இமாம் அவர்கள் ருக்கு செய்வார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது எங்கே ருக்குவிலிருந்து எழுந்து விட, எங்கே அந்த ஒரு ரக்காத்து போய்விடுமோ என்ற பயத்தில் அவசரமாக ஓடி வந்து நாம் என்ன செய்வோம்? ருக்குவில் வந்து நிற்போம். ஆக இப்படியெல்லாம் நம்மளுடைய தொழுகையை நாம் என்ன செய்கின்றோம்? அந்த தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக கண்ணியத்துடைய இந்த விஷயத்தில் நாம் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். தொழுகை சம்பந்தமான விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை தொழுகை சம்பந்தமாக எச்சரிக்கையாக சொன்னார்கள். அதாவது தொழுகையில் இமாமுக்கு முன்பு தன் தலையை உயர்த்துபவன், இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவர்கள் ருக்குவுக்கு சென்றாலும் அதற்கு பிறகுதான் நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜிதாவில் எழுந்ததற்கு பிறகுதான் நாம் சஜிதாவில் எந்திருக்க வேண்டும்.
ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இமாம் அவர்கள் ருக்கூக்கும் சஜிதாவிற்கு போவதற்கு முன்பே தொழுகக்கூடியவர்கள் அவரும் அதற்கு முன்பே சென்று விடுகின்றார்கள். அது சம்பந்தமாக தான் எச்சரிக்கையாக சொன்னார்கள். தொழுகையில் இமாமுக்கு முன்பு தன் தலையை உயர்த்துபவன் தன் தலையை அல்லாஹ் கழுதை தலையாக மாற்றுவதை பயந்து கொள்ள வேண்டாமா? அந்த மனிதனுடைய தலையை கழுதையின் தலையுடன் ஒப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல அல்லாஹ் மாற்றி விடுவானோ என்ற ஒரு பயம் இருக்க வேண்டாமா? ஏன் நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள்? இமாமை பின்பற்றித்தான் நீங்கள் தொழுக வேண்டும். அவர் சென்றதற்கு பிறகுதான் நீங்கள் செல்ல வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவசரம் இருக்கின்றதே, இது யாரை சம்பந்தப்பட்டு யாருடன் இணைத்து சொல்கின்றார்கள் தெரியுமா? அத்தானி மின் அல்லாஹ், நிதானம் அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது. இந்த நிதானம் இருக்கின்றது, இந்த பொறுமை இருக்கின்றது, இது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது. வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் ஷைத்தானிடம் இருந்து உள்ளது. இந்த அவசரப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் யோசித்து பாருங்கள், ஷைத்தான் உங்களை அவசரப்படுத்தி கொண்டிருக்கின்றான், ஷைத்தான் உங்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றான். அவன் உங்களை என்ன செய்கின்றான்? அவசரப்படுங்க, அவசரப்படு என்று அவன் உங்களை எல்லா காரியத்திலும் நாசமாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அதையெல்லாம் சிந்தித்து இந்த உலகத்தில் நாம் அவசரக்காரராக நாம் இருக்கக்கூடாது, நிதானமாக நாம் இருக்க வேண்டும், பொறுமைசாலியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக ஆக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் நிதானமாக யோசித்து சிந்தித்து நாம் செயல்படுத்த வேண்டும். ஆக அப்படி நாம் இருந்தோமே என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நிதானத்தை கடைப்பிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய நற்குணங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நற்குணத்தில் ஒரு குணம்தான் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நிதானம். அந்த நிதானம் மனிதனிடத்தில் இருந்தது என்றால் அதை அதிகமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து அந்த மனிதர் பஹ்ரைனில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார். அந்த சஹாபியுடைய பெயர் அஷஜ் அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி. அவர் பஹ்ரைனில் இருந்து வருகின்றார். அவருடைய குணங்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டினார்கள். அஷஜ் அப்துல் கைஸ் என்ற நபி தோழரை பார்த்து, அப்துல் கைஸே, உன்னிடம் 2 குணங்கள் உள்ளது. இந்த 2 குணத்தையும் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான், பிரியப்படுகின்றான் என்று சொல்கின்றார்கள். உடனே அந்த சஹாபி கேட்கின்றார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த 2 குணங்கள் என்ன, என்னிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவதாக உன்னிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கின்றது. நீ சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கின்றாய், எதுவாக இருந்தாலும் சகித்துக் கொள்கின்றாய். எதுவாக கஷ்டமாக இருந்தாலும், உனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் சகிப்புத்தன்மையுடன் பொறுமையாக இருக்கின்றாய், சகிப்புத்தன்மை இருக்கின்றது. 2வதாக நிதானம் உன்னிடத்தில் இருக்கின்றது. நீ எந்த விஷயத்திலும் அவசரப்பட மாட்டுகின்றாய். நீ அவசரப்படக்கூடியவன் அல்ல, யோசிக்கின்றாய், சிந்திக்கின்றாய், நிதானமாக முடிவெடுக்கின்றாய், நிதானமாக செயல்படுகின்றாய். இந்த 2 குணமும் உன்னிடத்தில் இருக்கின்றது. இந்த 2 குணத்தையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், விரும்புகின்றான் என்று சொல்லும் பொழுது இந்த 2 குணம் இந்த சஹாபிக்கு மட்டுமல்ல, நாமும் இந்த 2 குணத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியே மற்றவர்களை பழகக்கூடியவர்களாக நாம் இருந்தாலும் சரி, இந்த 2 குணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த கஷ்டம் துன்பம் என்ன வந்தாலும் சரி,
நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகளே வந்தாலும் சரி, நாம் பொறுமையாக சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் போதுமானவன், அவன் நமக்கு கொடுக்கக்கூடியவன் என்ற பொறுமையுடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நிதானம். எந்த ஒரு காரியம் பைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நிதானமாக யோசியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆலோசனை செய்யுங்கள், மற்றவரிடம் கேளுங்கள், அனுபவசாலிகளை பார்த்து அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக விஷயங்களாக இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள். ஆக இந்த 2 குணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 குணமும் முக்கியமானதாக இருக்கின்றது. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய 2 குணம் இது, சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய 2 குணமாக இருக்கின்றது. ஆக இந்த 2 குணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல குணங்களை ஏற்படுத்தி கொண்டு தீய குணங்கள் விலகி இருக்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜீப் லக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர்.